அதாவது ஒரு 2 வசனத்தை வாசித்துவிட்டு அப்படியே அதை தியானிக்கும்படியாக செல்லலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தை. 2வது வசனம், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்களும் அவைகளாலே கலங்காதிருங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே ரோமர் 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 19 நாம் படிக்கும்போது பவுல் சொல்லுகிறார், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலவானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாவும் ஆனேன் என்கிறதாக இங்கே சொல்கிறார். அப்ப எல்லாரும் எப்படியாக ரட்சிக்கப்பட வேண்டும், சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதற்காக நான் அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே நான் மாறினேன் என்பதாக இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தால் அங்கே பவுல் சொல்லுவார், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீர்கள் என்பதாக இந்த உலகம் போகிற அதை போல போகாதீர்கள் என்பதாக சொல்லுவார். கலாத்தியர் 1:10 பவுலப்போஸ்தலன் சொல்லுவார், நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறேனா? இல்லை, அப்படியானால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மனுஷரை பிரியப்படுத்தக்கூடாது என்கிறதாக இருக்கும். அடுத்ததாக ரோமர்லே 15ஆம் அதிகாரத்திலே, ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்துக்கு நாம் வருவோம் என்று சொன்னால் அங்கே பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுவார்? இரண்டாம் வசனம், நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக நன்மை உண்டாக அவனுக்கு பிரியமாக நடக்க கடவன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிறனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஏற்கனவே என்ன பார்த்தோம்? மனுஷருக்கு பிரியமாக, மனுஷரை பிரியப்படுத்தக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கும். இங்கே அவன் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக அவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சில வார்த்தைகள் பல வேளைகளிலே நமக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, நாம் எந்தவித மனிதர்களுக்காகவும் நம்மை நாமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. மனிதர்களை பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கை கூடாது. நீதிபதிகளில் ஒரு வசனம் உண்டு, சாலமன் சொல்லுகின்ற ஒரு காரியம், மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே இருப்பார் என்பதாக இருக்கு. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். நாம் ஏன் மனிதர்களை பிரியப்படுத்துகிறோம்? எந்த விதத்திலே மனிதர்களுக்காக நாம் சில காரியங்களை காம்ப்ரமைஸ் செய்கிறோம்? அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்கின்ற ஒரு பயம். நான் இந்த நிலைமையில இருந்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், அப்ப அவர்கள் என்னை நல்ல விதமாக நினைக்க வேண்டும் என்கிறதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள். ஏன் அவர்களை நாம் பிரியப்படுத்த, அப்பதான் அவங்க என்னது எம்மல அவங்க நம்மளை மதிப்பாங்க, அவர்கள் நம் மீது அன்பு காட்டுவார்கள் என்கிறதற்காக அவர்கள் எப்படி ஆசைப்படுகிறார்களோ அந்த விதத்திலே நாம் நடந்து கொள்வது. அவர்களுக்கு பயந்து, அது ஒரு விதமான பயம். இல்லை என்றால் நமக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காது என்கின்ற ஒரு பயம். உதாரணத்துக்கு இப்போ யோவான் எடுத்துக்கொள்ளுங்களேன். யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தார். அவரை குறித்து வேதாகம் சொல்லுங்க, அவன் வனாந்திரத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இஸ்ரவேலுக்கு வெளிப்படுமட்டாக அவர் வனாந்திரத்திலே இருந்தார். வெட்டு கிளியும் காட்டுத்தேனும் உண்டு கொண்டிருந்தார். ஒட்டகமயிர் உடுத்திருந்தார். வித்தியாசமான ஒருத்தர். அப்ப அப்படிப்பட்டவர் முதலாவது வெளியே வரும்போது எப்படி ஒரு மதிப்பு கிடைத்திருக்கும். ஆனால் மக்கள் இப்படியெல்லாம் போனால் என்னை மதிக்க மாட்டார்கள், டிப்டாப்பாக போனால் தான் மதிப்பார்கள்
என்கிறதற்காக என்ன செய்யவில்லை, அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. நானும் ஒரு பணக்காரர்களை மதிக்க வேண்டும் என்றால் நானும் ஒரு பணக்காரனாக மாற வேண்டும் என்று சொல்லி தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. அப்படி அந்த பயம் இல்லை என்றால் நம்ம என்னை புறக்கணித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு பயம் அவருக்குள்ளாக இல்லை. என்ன எல்லாரும் இல்லை, எனக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்க வேண்டும், நான் எனக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்தால் எனக்கு மனிதர்களிடத்திலிருந்து மதிப்பு கிடைக்காது, மரியாதை கிடைக்காது. ஆகையால் நான் அவர்கள் பக்கத்தில் எப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒப்பாக அவர்களுடைய ஸ்டேட்டஸ் ஈக்குவலாக இருந்தால்தான் நம்மை மதிப்பார்கள், இல்லையென்றால் அவர்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிட மாட்டார்கள் என்று சொல்லி பயந்தே என்னது. அப்போ அவர்களை பார்த்து நாமும் அவர்களைப் போல வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிற ஒரு தன்மை. இந்த பழக்கம் தான் இன்றைக்கு அநேக மக்களை கடனாளிகளாக மாற்றி இருக்கிறது. எல்லாம் அவர்களைப் போல மாற வேண்டும் என்கின்ற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து கூறின ஒரு காரியம், யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்ல, தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று சொல்லி இயேசுக்கு தாமே சொல்லியிருந்தார். ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த ஊர்லே என்ன இல்லை, அவருக்கு மதிப்பு கிடையாது. அப்போ அவர் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம், அந்த மக்கள் விரும்புகிறது போல இயேசு கிறிஸ்து தன்னை மாற்றி அமைத்திருந்தால் அவர் என்னது மதித்திருப்பார்கள். அப்போ இந்த மக்கள் ஏன் என்னை மதிக்கவில்லை, அப்போ இவர்கள் மதிக்கும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் இது யோவான் 4:44 உள்ளது. நான் மதிக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்று அவர் தன்னைத்தானே மாற்றி அமைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவை மதித்திருப்பார்கள். இதுதான் அங்கு யோவானுக்கும் யோவானுடைய பேச்சை கேட்டு அநேகர் வந்தார்கள், ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அவருடைய ஆனால் அவர் தன்னை ஒரு காம்ப்ளெக்ஸாக அல்லது நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படியே போனால் மக்கள் வரமாட்டார்கள் என்று சொல்லி அவர் நினைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவ அப்படி நினைக்கவில்லை. இவ்வளவுக்கு இயேசு கிறிஸ்துவோட சொந்த வீட்டிலே சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அப்போ அவர்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை என்று ஒரு ஆராய்ச்சி எடுத்து, அப்ப இவர்களையும் நான் பிரியப்படுத்த வேண்டும் என்றால் இவர்கள் என்ன செய்தால் பிரியப்படுத்துவார்கள், அப்ப இவர்களுக்காக ஒரு அற்புதம் செய்யலாம் என்று சொல்லி எல்லாம் அவர்களை பிளீஸ் பண்ண வேண்டும் என்று நடத்தவில்லை. அன்றைக்கு இருந்த யூதர்களை குறித்து அவர் சொல்லு காரியம் யோவான் 5:44, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்பதாக இங்கே கேட்கிறார். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவரால் ஒருவர வருகிற மகிமையை, பாராட்டை, மனிதர்களால் வரக்கூடிய பாராட்டுக்காக நீங்கள் வாழுகிறீர்கள். அப்போ அதனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களுக்கு தேவனால் கிடைக்கிற மகிமையை காட்டிலும் மனிதரால் வரக்கூடிய மகிமை தான் முக்கியம். ஏன்னா அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனால், இயேசு கிறிஸ்துடைய பேச்சை கேட்டால், அவரை புகழ்ந்து பேசினால் அன்றைக்கு இருந்த ஜப ஆலயங்களிலிருந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமை இருந்தது. அப்போ மக்கள் யோசிக்கிறார்கள், இந்த ஜபாலயத்திலிருந்து மக்கள் நம்மை புறம்பாக்கி விடுவார்கள், மக்களிடத்திலிருந்து ஒரு மரியாதை கிடைக்காது, மக்களை நான் பிளீஸ் பண்ண வேண்டுமா, மக்களை பிரியப்படுத்த வேண்டுமா, இல்லை தேவனை பிரியப்படுத்த வேண்டுமா என்று அவர்கள் யோசிக்கும் போது அவர்கள் தெரிந்து கொண்ட வழி அது இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவது அல்ல, மக்களை பிரியப்படுத்துவது. அதுதான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமையை தேடுகிறீர்கள். இந்த மனிதர்கள் மூலமாக இந்த மனிதர்கள் உங்களை மதிக்க வேண்டும், மனிதர்கள் உங்களை பாராட்ட வேண்டும் என்பதாக நீங்கள் தேடுகிறீர்கள். அப்படியானால் நீங்கள் என்னை விசுவாசிக்க முடியாது. நீங்கள் மனிதர்களுக்காக வாழும் போது மனிதர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீங்கள் அதை குறித்தே நீங்கள் நினைத்து அவர்களுக்கு ஏற்றது போல நானும் வாழ வேண்டும். அவர்கள் 2 கார் வைத்திருக்கிறார்களா, நான் 2 கார் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் எந்த வீடு வைத்திருக்கலாம், அட்லீஸ்ட் நான் எந்த வீடாவது வைத்தாதான் மதிப்பார்கள். இல்லைன்னா நம்ம வீட்டுல எல்லாம் ஃபங்க்ஷன் வச்சா யாருமே வரமாட்டார்கள், இல்லைன்றால் அவர்கள் நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷனை கூப்பிட மாட்டார்கள் என்கின்ற ஒரு மனநிலை. மனிதர்களிடமிருந்து வர வேண்டிய ஒரு பாராட்டுகள், மனிதர்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் கூட மனிதர்களிடத்திலிருந்து மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதற்காகத்தான். ஆகவே தான் இன்றைக்கு பாருங்கள், திடீரென்று வருவார்கள், உதவி செய்வார்கள், அதை அப்படியே வீடியோ எடுப்பார்கள், அதை அப்படியே சோசியல் மீடியாவிலே போடுவார்கள். நான் பார்த்தீர்களா, நான் இவர்களுக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி அதை ஒரு தம்பட்டம் அடித்துக் கொள்வார்கள். அது அன்றைக்கு யூதர்களிடத்திலும் இருந்தது.
தாரை ஊதுகிறவர்களாக இருப்பார்கள். நாங்கள் உதவி செய்து விட்டோம் என்று சொல்லி ஊதி காண்பிப்பார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ உங்களுக்கு என்ன தேவை? புகழ்ச்சி. உங்களுக்கான பலன் அடைந்து தீர்ந்தது. நீங்கள் எதை எதிர்பார்த்து செய்கிறீர்கள்? மனிதர்கள் உங்களை புகழ வேண்டும், மனிதர்கள் உங்களை ஒரு கௌரவமாக நினைக்க வேண்டும். ஆஹா, இவன் பெரியவன், பெரிய உதவி செய்கிறவன் அல்லது பெரிய தர்மசாலி என்று சொல்லி மனிதர்கள் உங்களை புகழ வேண்டும் என்கிறதற்காக நீங்கள் இதை செய்கிறீர்கள். இப்போ எல்லாவற்றுக்கும் நாம் செய்கிற செயலுக்கு எல்லாம் காரணம் இது, மனிதர்களை பிரியப்படுத்துவது. அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 10ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் மனிதரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருந்தால் நான் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக இருக்க முடியாது. அப்போ நான் மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் பேசலாம். அன்றைக்கு சுவிசேஷம் அறிவித்த போது அநேகர் மனிதர்களை பிரியப்படுத்த முயற்சி செய்தார்கள். மனிதர்களுக்கு இப்படி பேசினால் பிடிக்காது. ஆகவே மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதற்காக கொஞ்சம் சுவிசேஷத்தோடு இது கொஞ்சம் இப்படி பேசுவோம், சுவிசேஷத்தை மாற்றி இப்படி பேசுவோம். மனிதர்களை பிரியப்படுத்துவது. அப்போ மனிதர்கள் இந்த மாதிரி பேசினால் மனிதர்களுக்கு என்னது, மனிதர்களுடைய அவர்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது, அவர்கள் கசந்து கொள்வார்கள், அவர்களுடைய முகம் மாறிவிடும். ஆகவே கொஞ்சம் அவர்களுக்கு வலிக்காத மாதிரி இப்படியாக கொஞ்சம் இப்படி மாற்றி பேசுவோம். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வார்த்தைகளை பேசவே இல்லை என்று, பொருளாசை உள்ளவர்களாக மாயம் பண்ணவே இல்லை என்று. எந்த இடத்திலும் நாங்கள் இச்சகமாக, அதாவது ஆசை, மக்களுக்கு இது இப்படி பேசினா மக்களுக்கு பிடிக்குமே என்கிறதற்காக நான் என்னது மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதற்காக நான் ஒரு காரியத்தையும் பேசவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்த யோவான் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை தேடி அநேகர் வருகிறார்கள், கஷ்டப்பட்டு அங்குமிங்கும் அலைந்து திரிந்து தேடுகிறார்கள். அப்படி தேடின போதும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர்களை பார்த்து, நீங்கள் அப்பத்தை புசித்து திருப்தியானதனால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டார். நீங்கள் நித்திய ஜீவனுக்காக என்னை தேடவில்லை, நான் அநேக அற்புதங்களை செய்தேன், அப்ப இவர்தான் மேசியா என்று சொல்லி இவரிடத்திலே போனால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்கிறதற்காக நீங்கள் தேடவில்லை. மாறாக, அன்றைக்கு அற்புதம் செய்தேன், அப்பத்தை பார்த்தீர்கள், இன்றைக்கு இவருக்கு பின்னாடி போனா அப்பம் கிடைக்கும் என்று சொல்லி அதற்காகத்தான் தேடி வருகிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அது தொடர்ந்து நீங்கள் இதற்காக கிரியை நடப்பிக்காதீர்கள், கடைசி வரைக்கும் நிலை நிற்கக்கூடிய போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள். இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு காரியம். அற்புதம் செய்கிறார், அப்பம் கிடைக்கிறது, அழிந்து போகும். அழிந்து போகாத ஒரு போஜனம் இருக்கிறது, அதற்காக கிரியை நடப்பீங்கள் என்று சொல்லும் போது அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு என்னை விசுவாசிக்க வேண்டும், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். அது ஆண்டவர் சொல்லுகிறது தன்னை இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கிக் கொள்வதை குறித்தது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்கிறதைத்தான். ஆனால் அது எங்களால் முடியாது, இதுக்கு கடினமான உபதேசம். அப்பம் கிடைக்காதான், இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தா நித்திய ஜீவன் தருவார். இது என்னது? எங்களுக்கு இன்னைக்கு தேவை அப்பம் தானே, நித்திய ஜீவன் நாளைக்கு, அது எப்போ, அது இல்ல, எங்களுக்கு இன்னைக்கு தேவை அப்பம், அதுதான் கிடைக்க வேண்டும். இது கடினமான உபதேசம் என்று சொல்லி போகிறவர்களாக இருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கலாம்? சே, எவ்வளவு கூட்டம் வந்தது, கொஞ்சம் நம்ம சாதுவா சாஃப்டா பேசியிருக்கலாமோ என்று யோசித்தாரா? இல்ல. ஆண்டவர் அடுத்து கேட்கிற கேள்விதான், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று சொல்லி. இவ்வளவு பேச்சு கேட்டீங்க இல்லையா, நீங்க வேணா நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்றுதான் கேட்டாரே தவிர, இவ்வளவு நம்ம இப்படி பேசினா எல்லாரும் போறாங்க, அதனால நம்முடைய பேச்சை கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்வோம், மக்களை பிரியப்படுத்துற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து காம்ப்ரமைஸ் ஆகவில்லை. மாறாக என்ன கேட்டார்? தன்னிடத்தில் இருந்த மிச்சமிருந்த எஞ்சியிருந்தவர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று சொல்லி கேட்கிறார். யோவான் 6:67 அது முதல் அவருடைய சீடரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 பேரை நோக்கி,
நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். அப்போ பேதுரு சொல்லுகிறார், நாங்க யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல தான் உண்டு, எங்களுக்கு நித்திய ஜீவன் போதும் என்கிற அடிப்படையில் நிற்கிறவர்கள் நின்றார்கள். எனக்கு எப்படியாகலும் கூட்டம் சேர வேண்டும், வந்த கூட்டத்தை விடக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் போவார்கள். ஆனால் உண்மையிலேயே நித்திய ஜீவனுக்காக மட்டும் போதும் என்று சொல்லுகிறவர்கள் நிற்பார்கள். அதற்காக நான் என்னது, நான் என்னுடைய பேச்சை மாற்றியமைத்து குற்றம் சேர்ப்பதற்காக, என்பதில் அதிக ஆட்களை சேர்ப்பதற்காக இங்கே மனிதர்களை கூட்டி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக வாழக்கூடாது என்கிறதை வேதாகமம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக, அவர்களை அவர்களுக்காக நான் இதை இப்படி செய்துகிறேன், அப்பொழுதுதான் எனக்கு மகிமை கிடைக்கும், அப்பொழுதுதான் எனக்கு கூட்டம் கூடுவார்கள், அப்பொழுதுதான் என்னையும் எல்லாரும் மதிப்பார்கள், அப்பொழுதுதான் எனக்கு பணம் சேரும். இப்படி எந்த ஒரு சுயநல நோக்கத்திற்காகவும் மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நான் இப்படி பார்த்து ஐயோ இவன் மனிதர் அவர்களுக்கு ஈக்குவலா நான் இல்லையே, அப்ப அது மாதிரி நானும் மாறணுமே அப்படி என்று சொல்லி அடுத்தவர்களை பார்த்து ஒரு பயம், அது கண்ணியை வருவிக்கக்கூடிய ஒன்று. கண்ணி தெரியும் தானே, புறா பிடிக்க வேண்டும் என்றால் வேடன் என்னது, வலை விரிப்பார். அந்த புறா அந்த வலையிலே வந்து மாட்டி அந்த கண்ணியிலே சிக்கிக்கொள்ளும். அப்போ அது அது எப்படி, அது என்ன நினைத்து வருகிறது, இங்கே வந்து சாப்பிடலாம் என்றுதான் நினைத்து வருகிறது, இங்கே வந்தால் நிறைய சாப்பாடு கிடைக்கும் என்றுதான் நினைத்து வருகிறது. ஆனால் உண்மையிலே அங்கே என்ன இருக்கிறது, கண்ணி. அதை போலத்தான் மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம், மனிதர்களுக்காக நான் இப்படி செய்கிறேன், அவர்களை பிரியப்படுத்துவதற்காக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்பது நமக்கு ஒருவேளை அப்போதான் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும், நம்மையும் எல்லாரும் மதிப்பார்கள், அது ஒரு கிக்கு, ஒரு போதை என்பதை வைத்துக் கொள்ளலாம். எல்லாரும் பதிக்கிறாங்க பாருங்க நல்லா இருக்கு அப்படி என்று ஒரு நினைக்கலாம். ஆனால் அது ஒரு கண்ணியாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் ஆகவே இந்த அடிப்படையிலே நாம் மனிதர்களுக்காக நம்மை காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது. சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு போதித்த வாழ்க்கையை விட்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆனால் போதுமென்ற மனதுடனே கூட வாழ்ந்தால் மற்றவர்கள் யாரும் மதிப்பதில்லையே, அவர்கள் கூட்டத்திலே சேர்ப்பதில்லையே, அது அப்படி சேர்ப்பதில்லை என்பது உண்மைதான். அன்றைக்கு இருந்த ஜபாலயத்திலே கூட இது நடந்தது. யூதர்களிடத்திலே காணப்பட்ட ஒரு ஜபாலயத்திலே நடந்த சம்பவம், அன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம், பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் உங்கள் ஆலயத்திலே வரும்போது என்ன நடக்கிறது? இரண்டு பேர் வருகிறார்கள். ஒரு மனிதன் பொன் மோதிரம் இருக்கிறான், நல்ல மினுக்கான வஸ்திரம் தரித்து கொண்டு ஆலயத்துக்கு வருகிறான். இன்னொரு மனிதன் எப்படி வருகிறான்? அழுக்கான கந்தையான துணியோடு வருகிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வரும்போது அவன் தரித்திரனாக இருக்கிறான். வரும்போது அங்க என்ன நடக்கிற ஏற்றத்தாழ்வு, மக்கள் அவர்களை எப்படிதான் நடத்துகிறார்கள்? இந்த ஜபாலயத்தில் உள்ளவர்கள் எப்படி நடத்துகிறார்கள்? மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்திலே வந்து உட்காரும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு, அல்லது இந்த கீழே தரையில வந்து உட்காரு, சீட்ல எல்லாம் உட்காராத, சீட் அழுக்காய் போடும், அதெல்லாம் பெரிய மனுஷங்க, விஐபி சீட்டு, விஐபிகளுக்கானது, நீங்க எல்லாம் நீ அந்த பொசிஷனுக்கு இல்லை என்று சொல்லி கனவீனப்படுத்துகிறார்கள். அது சரியா என்று கேட்டால் சரியல்ல என்று சொல்லி அக்கப்படுத்துகிறார். ஓகே, இதை இப்படியே அந்த கந்தையான வஸ்திரம் தரித்த மனிதன் அதை தவறாக எடுத்துக்கொண்டு, அப்போ நான் இப்படி இருந்தால் எனக்கு மதிப்பு கிடையாது, என்னை மதிக்க வேண்டும் என்றால் நான் எப்படியாகலும் பணக்காரனாக மாற வேண்டும், நான் எப்படியாகலும் ஏதாகலும் பண்ணி என்னது இந்த ஸ்டேட்டஸுக்கு வந்தாதான் என்னது என்னையும் எல்லாம் மதிப்பார்கள் என்று அவர் நினைப்பார் என்றால் அவர் பெரிய கண்ணியிலே போய் சிக்கிக் கொள்ள வாய்ப்பு உண்டு. ஆகவேத்தான் தீமோத்தேயு புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே
மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவும். இந்த கந்தையான வஸ்திரமா பரவாயில்லை, உண்ணவும் உடுக்கவும் அன்னதினம் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதா? அட்லீஸ்ட் ஒரு வேளைக்காவது உணவு ஏதாவது ஒரு வகையில கிடைத்துக் கொண்டிருக்கிறதா? போதும் என்று இருக்க கடவும். மரக ஐயோ என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க, நான் கந்தையான வஸ்திரம் தெரிஞ்சிருக்கேன், என்னை தரையில உட்கார சொல்லிட்டாங்க, ஆகவே நான் அவனை மாதிரி மாறணும் அப்படின்னு நினைத்தால் 1 தீமோத்தேயு 6:9 சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் அவனை மாதிரி நானும் மாறணும், அப்பதான் என்னால மதிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதாவது முயற்சி எப்படியாக மாறி ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகிறது? சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அறிவிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். அதுக்கு பிறகு என்ன ஆகுது? அவன் கண்ணியிலே விழுகிறான். மனுஷனை கேட்டுல மதிகேட்டுல அமிழ்த்தக்கூடிய பலவிதமான இச்சைகள். அவனுக்கு ஐயோ இந்த 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 வழியில போனால் நம்ம இந்த ஈஸியா பணக்காரன் ஆயிடலாம், அப்போ நம்மள ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம அவனுக்கு ஈக்குவல் ஆயிடலாம், அப்போ நமக்கு அடுத்த வருஷத்துல இருந்தாவது நமக்கு மரியாதை கிடைக்கும், நமக்கு குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும், அப்போ நம்ம எப்படி ஒரு வருஷத்துல பணக்காரன் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுல அது இன்னொரு வழி கேள்விப்படுகிறார்கள், அது இதோட பரவாயில்ல 6 மாசத்துல பணக்காரற மாதிரி ஒரு வழி இருக்கு என்று சொல்லி அந்த ஒரு வழி கிடக்கிறது. இப்படி ஏதோ ஒரு வழியிலே அவர்கள் அந்த சிக்கிக் கொள்ளுகிறார்கள். காரணம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், இது எதனால் வந்தது? அவருக்கு நடந்தது அநீதிதான், அது உண்மைதான். ஒரு கந்தை வஸ்திரம் தரித்திருக்கிறவரை யாரும் மதிப்பதில்லை, அது உண்மைதான். ஆனால் அது அவர்கள் செய்கிற தவறுதான். அவர்களை தான் உதாரணத்துக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அப்படிப்பட்டவர்களை தான் யாக்கோபு கண்டிக்கிறார். நீ அப்படி நடந்து கொள்ளக்கூடாது, பட்சபாதத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி. ஆனால் நானும் அவனை போல மாற வேண்டும், அப்போதான் என்னை மதிப்பார்கள் என்று நினைத்து நானும் மாற நினைத்தால் அது எனக்கு எப்படி ஏற்படும்? எனக்கு கண்ணியாக ஏற்படும். அப்போ மனிதர்களை பிரியப்படுத்த, மனிதர்களிடத்திலிருந்து மதிப்பு கிடைக்க வேண்டும் என்கிறதற்காக நான் அப்படி இறங்கும் போது அது கண்ணியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும். மாறாக இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே, ஒரு ஏழையாக இருப்பது நிமித்தம் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், இப்படி எல்லாம் சம்பவம் நடக்கிறது. ஆனால் ஆகவே நான் அவனை போல மாற வேண்டும், அப்பொழுதுதான் எனக்கு மரியாதை கிடைக்கும், அப்படி அவர் எண்ணாமல் எப்படி எண்ண வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இருக்கிறது போதும். அவன் என்ன மதிச்சாலும் சரி மதிக்காட்டியும் சரி, அவன் விஐபிகளுக்கு தான் சீட்டு கொடுப்பான், எனக்கு தரையில வந்து உட்கார இன்சல்ட் தான் பண்ணுவான்னா பரவாயில்லை, எனக்கு இருக்கிறது போதும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தர் அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ கடவுள் என்னை இன்சல்ட் பண்ணவில்லை, அவர் என்னை கைவிடவில்லை என்று சொல்லி இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், கடவுளே எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம் என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் சொல்லு. இப்ப பாருங்கள், ஒரு சம்பவம் நடக்கிறது, அல்லது நாம் அந்த பூமியில மனிதர்களை பார்க்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். 2 விதத்திலே நாம் முடிவெடுக்க வாய்ப்பு உண்டு. என்னது? ஒன்று எப்படி நினைக்கலாம், நாம் அவர்களை போல மாறினால் நமக்கும் அந்த விதமான மரியாதை கிடைக்கும், நம்மையும் எல்லா மனிதர்களும் அந்த மதிப்பார்கள் என்கிறதற்காக அந்த மனிதர்களுக்கு பயந்து, இந்த சொசைட்டிக்கு பயந்து நம்மை அவர்களை போல மாறலாம் என்று சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன செய்யலாம், அப்படி 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 ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம். அது வேதாகம் அதை என்ன சொல்லுகிறது? கண்ணி என்று சொல்லுகிறது. அது நம்மை பாதிக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லுகிறது. 2வது, ஆண்டவர் அனுமதிக்கிற வாழ்க்கையில நேர்மையாக வாழ்ந்து எது இருக்கிறதோ அது படிப்படியாக அது வளரலாம், அது காலதாமதம் ஆகலாம். ஆனால் எது இருக்கிறதோ அதுல திருப்தியாக மனிதர்கள் மதிப்பார், மனிதர்களுடைய ஸ்டேட்டஸ் இது எதெல்லாம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே என்கின்ற அடிப்படையிலே சிந்திக்கலாம். 2 விதங்களிலே
நாம் எதை எடுத்துக்கொள்ளுகிறோம் என்கிறது நம்முடைய கைகளில் இருக்கிறது. நாம் மனிதரை பிரியப்படுத்தும்படியாக ஒரு தீர்வை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, நான் கடவுளை பிரியப்படுத்த முடியும் என்று சொல்லி நான் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. புறஜாதி மார்க்கங்களை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி யார் சொல்லுகிறது? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்போ அவர்களோடு கூட அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கை கொண்டால்தான் அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள் நம்மை அங்கீகரித்துக் கொள்வார்கள் என்கின்ற அச்சம், பயம், அல்லது அந்த மதிப்பு, சமூகத்திலிருந்து கிடைக்கிற அந்த மதிப்பு இல்லையென்றால் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்களிலே நாம் ஈடுபடாவிட்டால் அவர்கள் நம்மை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் பகை உண்டாக்க வந்தேன், தகப்பனுக்கும் பிள்ளைக்கும், மாமிக்கும் மருமகளுக்கும் விரோதமாக பட்டயத்தை போடும்படியாக வந்தேன் என்று சொல்லி இருக்கிறார். பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன். நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்பதாக சொல்லுகிறார். ஏன்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்து காட்டிய வழியிலே நடந்தால் சிலருக்கு பிடிக்காது. அப்ப அவர்களை காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், உங்களுடைய வழிகளையும் நான் கை கொள்ளுகிறேன் உங்களை பிரியப்படுத்துவதற்காக என்று சொல்லலாமா? கூடாது. மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக, மனிதர்களுடைய அங்கீகாரம் கிடைப்பதற்காக, அவர் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது சொத்திலே பங்கு கிடைக்கும் இல்லை என்றால் கிடைக்காது, ஏதோ மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக இருக்கக்கூடாது. அதுதான் பவுல் கேட்கிறார். நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. நான் மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக நான் ஏதாவது பேசுகிறேன், ஏதாவது செயல்படுகிறேன் என்றால் நான் உண்மையிலே கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். தேவனால் வருகிற மகிமையை காட்டிலும் மாத்திரம் விரும்பாமல் மனுஷரால் உங்களுக்கு வரக்கூடிய மகிமையை விரும்புகிற நீங்கள் என்னை எப்படி விசுவாசிப்பீர்கள்? என்னை விசுவாசிக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு எது தேவை? மக்களிடத்திலிருந்து மகிமை வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். மக்களும் உங்களை பாராட்ட வேண்டும், மக்களும் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். தேவனால் மாத்திரம் வருகிற மகிமை பத்தாது, எங்களுக்கு மக்களாலும் மகிமை வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள். அப்படியானால் நீங்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். இப்போ மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக வாழ கூடாது, அது நம்முடைய சுயநலத்திற்காக. ஆனால் சில இடங்கள்ல நாம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம்? மற்றவர்களுக்கு பிரியம் உண்டாக வாழுங்கள் என்பதாக. அது எந்த அண்ணோட்டத்தில் என்றால், நம்முடைய அன்பை காண்பிக்கும்படியாக, நம்முடைய அன்பு, அதாவது நாம் அவருக்கு பிரியமாக நடந்தால் என்னை அவன் ஏற்றுக்கொள்வான், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்கிறதற்காக அல்ல, என்னுடைய ஒரு எதிர்பார்ப்புக்காக அல்ல, என்னை ஏற்றுக்கொள்வார்கள், எனக்கு கூட்டம் கூடுவார்கள், என்னையும் எல்லாரும் மதிப்பார்கள் என்கிறதற்காக அவர்களை பிரியப்படுத்துகிறது அல்ல. மாறாக மற்றவர்கள் மீதுள்ள கரிசனையினால் அவர்களுக்கு பிரியம் உண்டாக வாழ வேண்டும். அதை குறித்து விளக்கமாக சொல்லு. ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே ரோமர் 15:1 பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாக நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாக நடக்க கடவன். இங்கே கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாக நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று சொல்லவர். இப்போ நம்ம ஏற்கனவே படித்தோம், இயேசு கிறிஸ்து மற்றவர்களை காம்ப்ரமைஸ் பண்ணி வாழவில்லை, மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதற்காக இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகவில்லை என்று பார்த்தோம் அல்லவா? இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவும் தனக்கே பிரியமாக நடக்காமல் மற்றவர்களுடைய உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்போ இது எந்த அடிப்படையிலே மற்றவர்களை பிரியப்படுத்துவது? இது நாம் நம்முடைய சுயநலத்திற்காகவே வாழக்கூடாது, என்னையே பிரியப்படுத்தி வாழக்கூடாது. நாம் முதலாவது பார்த்தது நாம் தேவனை பிரியப்படுத்துவதா மனிதரை பிரியப்படுத்துவதா என்பது. தேவனை பிரியப்படுத்த வேண்டுமா மனிதரை பிரியப்படுத்த வேண்டுமா? கண்டிப்பாக தேவனை. தேவன் சொன்னதை மீறி மனிதர்களை பிரியப்படுத்தக்கூடாது, அதற்காக எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. நாம் இப்பொழுது பார்க்கக்கூடியது நான் என்னை பிரியப்படுத்த வேண்டுமா மக்களை பிரியப்படுத்த வேண்டுமா என்பது. தேவனா மக்களா என்று வரும்போது யாரை பிரியப்படுத்த வேண்டும்? தேவனை பிரியப்படுத்த வேண்டும். இங்க அடுத்ததாக என்னை பிரியப்படுத்தி எனக்காக வாழ்வதா இல்லை மக்களுக்காக வாழ்வதா? மக்களை பிரியப்படுத்தும்படியாக மக்களுக்காக வாழ்வதா? அப்படி என்று வரும்போது நான் என்னுடைய சுயநலத்திற்காக வாழக்கூடாது, மற்றவர்களுக்கு மீது கரிசனை கொண்டு வாழ வேண்டும், அன்பின் அடிப்படையில் அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்குதல், அதைத்தான் இங்கே பிரியப்படுத்துதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல இல்ல, எனக்கு பலவீனங்களை தாங்குகிறது அப்படின்னா எனக்கு என்னுடைய செல்வம் குறைந்து போகும். இப்ப நான் என்னை பிரியப்படுத்துவது எப்படி? நான் என்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவ்வளவு லெவலுக்கு வந்திருக்கிறேன். இப்போ நான் எப்படி என்னது மற்றவர்களை தாங்கினால் என்னுடைய சம்பாத்தியம் கம்மியாகுமே என்று சொல்லி என்னை பிரியப்படுத்துவதா, இல்லை என்னுடைய செல்வம் போனாலும் பரவாயில்ல நான் பலவீனர்களை தாங்க வேண்டும், பலவீனர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மனிதர்களுக்கு உதவி செய்வதா? இப்போ யார் இந்த அடிப்படையில யாரை பிரியப்படுத்துவது என்கிறதை குறித்தது. இந்த அடிப்படையில நாம் மனிதர்கள் அன்பின் அடிப்படையிலே மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக வாழ வேண்டும், மனிதர்களுக்காக வாழ வேண்டும். யார் தேவையில் இருக்கிறார்களோ அந்த தேவையின் அடிப்படையிலே. இங்கே அது உதவி என்கிற தேவையாக இருக்கலாம், பலவீனர்களுக்கு தாங்க வேண்டும் எதுவாக இருக்கலாம். கிறிஸ்துவும் அப்படியே நடந்தார். எப்படி நடந்தார்? தனக்கே பிரியம் உண்டாக நடக்காமல். இயேசு கிறிஸ்துவுக்கு எதுதான் பிரியம்? பிதாவுடைய உறவு ஒரு காலம் துண்டிக்கப்படக்கூடாது என்கிறதான் பிரியம். ஆகவேதான் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் அதுதான் என்னது அப்படி அவர் நினைத்திருக்கலாம். இல்லை என்றால் என்னது இங்க கீழே இறங்கி வராமல் கூட இருக்கலாம். தன்னுடைய தேவனுக்கு சமமா பிதாவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒருவர் இல்ல நான் கீழாக போகிறேன், நான் கடவுள் என்கின்ற ஸ்தானத்தில் இருந்து மரணமில்லாதவர் என்கின்ற இடத்திலிருந்து மரணம் அடையக்கூடிய மனிதன், தேவதூரை காட்டிலும் சிறியவன் நாக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் என்கின்ற அந்த நிலைமையை அடைகிறேன் என்று சொல்லி வருகிறார் அல்லவா? எதற்காக? மனிதர்களுக்கு பிரியப்படுத்தும்படியாக, மனிதர்களை நேசித்ததினால் விளைவு. இந்த அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உண்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அத்தனை நிந்தைகளையும் அவரை எடுத்துக் கொள்ளுகிறார். மனிதர்களுக்கு உள்ள வேண்டிய தண்டனை அத்தனையும் இயேசு கிறிஸ்து வாங்கிக் கொள்ளுகிறார். அமது நிமித்தம் அவர் யாருக்கு பிரியமுண்டாக நடந்து கொண்டார்? தமக்கே பிரியமுண்டாக நடக்காமல் மக்களுக்காக வாழ்ந்தார் என்று சொல்லி இங்க இயேசு கிறிஸ்துடைய உதாரணத்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இது 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறானே, நான் எப்படியாகிலும் சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதற்காக எல்லாருக்கும் எல்லாமானேன். இப்போ இங்கே ஒரு மனிதர்களுக்கு எது தேவை இருக்கிறது? நற்செய்தி தேவை இருக்கிறது. அங்கே பார்த்தோம் அவர்கள் பலவீனர்களாக இருக்கிறார்கள், அவர்களை பலப்படுத்த வேண்டி இருக்கிறது, அவர்களுக்கு உதவி தேவை இருக்கிறது. அப்போ பலவீனர்களை தாங்க வேண்டும், அதற்காக அவர்களுக்கு பிரியமாக நடக்க வேண்டும், அன்பு. இங்கே அது தேவை இருக்கிறது. இங்கே ஒரு கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சுவிசேஷம் தேவை இருக்கிறது. அப்ப அந்த சுவிசேஷத்தை கொண்டு சேர்ப்பதற்காக எல்லாருக்கும் எல்லாமாக மாறுகிறேன். இங்க என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும், நான் யாருக்கும் அடிமை கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் அடிமையை போல மாறுகிறேன். பவுல் எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் என்றால், பிறப்பின் அடிப்படையிலே அவர் ரோம குடியுரிமை பெற்ற ஒரு நபர். உதாரணத்துக்கு இந்தியாவை ஒரு 1947க்கு முன்பதாக வரைக்கும் இங்கிலாந்து நாடு ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அப்ப இங்கிலாந்து நாடு இந்தியர்களை எப்படி நடத்தும்? கொஞ்சம் கீழ்த்தரமாகத்தான் நடத்தும். இங்கிலாந்திலே உள்ள ஒருத்தரை நடத்துவதற்கும் இந்தியாவிலே பிறந்த ஒருத்தரை நடத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கும் தானே. அப்போ இந்தியரை நடத்துவதற்கும்
இங்கிலாந்து குடியுரிமை உள்ள ஒருத்தரை நடத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு. இந்தியர்களை எப்படி நடத்தும்? இந்தியர்களை இவர்கள் அடக்கி ஆட்சி கொடூரமாக நடத்தும். அவர்களுக்கு மீது ஏகப்பட்ட வரிகளை எல்லாம் விதிப்பார்கள். ஓகே, அதே போலத்தான் அன்றைக்கு ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் என்றால் ரோமர்களை ஒரு நடத்துவதற்கும் ரோமர்களுக்கு கீழே அடிமையாக இருக்கக்கூடிய நாடான யூதர்களை நடத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு. பவுல் இந்த ரோம குடியுரிமை பெற்றவர். அப்போ பவுல் ரோம அரசாங்கம் யூதர்களை நடத்துவதை போல பவுலை நடத்தாது. பவுலை ரோம ஒரு குடியுரிமை பெற்றவராகத்தான் ஒரு ரோமரை எப்படி நடத்துவோமோ அதே போலத்தான் நடத்தும். அப்படிப்பட்ட நபர் யாருக்கும் அடிமைப்படாதவர், அந்த அவ்வளவு பிரிவிலேஜ் உடைய ஒரு நபர். அவர் சொல்லுகிறார், நான் அடிமையாக மாறுகிறேன். எதற்காக அடிமையாக மாறுகிறேன் என்று சொன்னால், நான் அடிமை பணி என்பது ஒரு வேலை செய்வது, அவர்கள் என்ன செய்ய சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு சூழல். அப்போ அதை போல நானும் அடிமையை போல இன்றைக்கு நான் அடிமை வேலை செய்கிறவனை போல மாறுகிறேன். நான் உண்மையிலே யாருக்கும் அடிமை கிடையாது, ஆனால் ஒருவருக்கும் அடிமைப்படாதவன் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு என்னை தான் எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். எல்லாருக்கும் ஒரு அடிமையை போல என்னது நான் மாறுகிறேன். அப்போ இது தன்னை தாழ்த்துவது, தன்னை தாழ்த்தி தன்னுடைய சுயத்தை வெறுத்து மக்களை நேசிப்பதன் வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தினார். அவர் யாருக்கும் அடிமை கிடையாது, அவர் கடவுள். அவர் தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயினார். இது அன்பின் அடிப்படையில் மனிதர்களுக்காக கீழே இறங்குதல், தன்னுடைய ஸ்டேட்டஸில் இருந்து கீழே இறங்குதல். இதைதான் மனிதனை பிரியப்படுத்துவது. இதைத்தான் வேதம் சொல்லுது. இது அன்பின் அடிப்படையிலாக பிரியப்படுத்துவது. நாம் முதலாவது ஒரு கேட்டகரி பார்த்தோம் அல்லவா, மக்களை பிரியப்படுத்தும்படியாக வாழக்கூடாது என்று சொல்லி. அது எதற்காக? என்னுடைய சுயநலத்திற்காக, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், என்னை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்கிறதற்காக நான் ஏதோ கஷ்டப்பட்டு முயற்சி செய்து மற்றவர்களுடைய அங்கீகாரத்திற்காக என்னை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்கிறதற்காக நான் அவர்களை பிரியப்படுத்த வேண்டும், அப்போதான் என்னை மதிப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஈக்குவலாக மாற வேண்டும் நினைக்கிறேன் அல்லவா? அது அல்ல, அது தப்பு. இங்கே மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிரியப்படுத்துகிறதுக்காக வாழ்வது என்பது, நான் என்னை பிரியப்படுத்துவதை காட்டிலும் நான் மக்களுக்காக வாழ வேண்டும். காரணம், மக்கள் இங்கே தேவையில் உள்ளவர்கள், இங்கே ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சுவிசேஷம் தேவை. அந்த சுவிசேஷம் கொண்டு செல்ல வேண்டுமானால் அவர்களுக்கு நான் வேலை செய்கிறவனாக மாற வேண்டும். அவர்களுக்கு எந்த காரியத்தில் உதவி தேவையோ அந்த காரியங்களிலே நான் உதவி செய்கிறவனாக நான் காண. நான் அங்கே என்னுடைய ரோம குடியுரிமையை போல நான் ராஜா போல போய் நின்று என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. என்னுடைய அதிகாரத்தை காண்பித்து நான் பேசக்கூடாது. அடுத்ததாக, யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், யூத மக்களுக்கு நான் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது நான் யூதர்களிடத்திலே அவர் யூதனை போல நியாயப்பிரமாணத்தை கொண்டு பேசுகிறார். வேதாகம் அடிப்படையிலே பேசுகிறார். யூதரிடத்திலே போகும்போது யூதர்களுடைய கலாச்சார அடிப்படையிலே போகிறார். அவர் ரோமனாக இருந்தாலும், இல்ல நான் ரோமன் தெரியுமா, எனக்கு கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். அதாவது ரோமர்கள் யூதர்களை காட்டிலும் சுப்பீரியராக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ரோமர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த தன்னுடைய சுப்பீரியாரிட்டி தனத்தை காண்பிக்காமல் யூதனுக்கு யூதனாக மாறுகிறார். அவர்களை போல பேசுகிறார். மாறாக அவர்களுடைய பழக்க வழக்கங்களை, அவர்களுடைய அந்த தவறான கலாச்சாரத்தை அவர்களுக்காக கற்றுக்கொள்ளுகிறார் என்கிற அர்த்தம் அல்ல. அவர்கள் இப்பொழுதும் என்ன செய்கிறார்கள், பலி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுக்காக நான் உங்களை பிரியப்படுத்த, நான் இந்த பலி செலுத்துற முறையெல்லாம் இப்பொழுது நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் என்கிறது காரியம் அல்ல. அது எல்லாம் நிழல் என்றுதான் சொல்லுகிறார். அப்போ நான் கீழே இறங்குகிறேன், என்னுடைய சுயத்தை விட்டு நான் சுயலமாக இப்படி கர்ப்பமாக மேலே இருந்து கொண்டு நான் அல்ல, நான் மக்களுக்கு தேவையானதை கொடுக்கும்படியாக அவர்களை போல நான் மாறுகிறேன் என்ற அர்த்தம். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு இல்லாதவனே போலானேன். நியாயப்பிரமாணம் உள்ளவர்கள் யூதர்கள், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் யூதர் அல்லாதவர்கள். அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலானேன்.
அவர்களிடத்துல என்னது, அவர்களிடத்துல போய் எங்களுக்கு இப்படி ஒரு வேதம் இருக்கிறது, நாங்க எல்லாம் ப்ரிவிலேஜ்டு யூதர்களாக்கும் என்று சொல்லி போய் அவர்களிடத்துல போய் பேசல. அப்பதான் இந்த இது அவர்களுக்கு எப்படி பேசினால் புரியுமோ. இப்ப மார்ஸ் மேடையிலே வந்து பேசுகிறார். மார்ஸ் மேடையிலே போய் பவுல் அப்போஸ்தலன் என்ன எப்படி பேசவில்லை, ஆதியாகமத்திலே இப்படி இருக்கிறது, ஆத்திராகமத்திலே இப்படி இருக்கிறது, இப்படி எல்லாம் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அங்க பாடம் எடுக்கவில்லை. அங்கே அந்த சிச்சுவேஷனை பார்க்கிறார். இங்கே இப்படி இப்படி பல வழிபாட்டு முறைகள் இருக்கிறது, அதிலே அறியப்படாத கடவுளுக்கு என்று சொல்லி எழுத ஒரு வாசகத்தை பார்க்கிறார். அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். நீங்கள் அறியப்படாத கடவுள் என்று சொல்லி ஒருத்தரை வணங்குகிறீர்களா, அந்த அறியப்படாத கடவுளை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்போ இந்த இதா இருக்கு, உலகம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் தானாக வந்திருக்குமா? இப்படி இதெல்லாம் ஒருத்தர் படைத்திருக்கிறார் சொன்னா அவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார். அப்படி எவ்வளவு பெரியவராக இருக்கிற ஒருத்தரை இந்த சின்ன இத்திருண்டு மனிதர் கட்டண இந்த கோவிலுக்குள்ளாக அடக்க முடியுமா என்று சொல்லி அவர்கள் கொஞ்சம் ஞான அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய முறைப்படி அவர்கள் அங்கே போகிறார். மாறாக எனக்கு தெரிந்தது நியாயப்பிரமாணம், ஆகவே எனக்கு தெரிந்த எல்லா நாலேஜும் இவர்களிடத்திலே இறக்குகிறேன் என்று போகவில்லை. ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இல்லாதவர்களிடத்திலே நியாயப்பிரமாணம் இல்லாதவராக போகிறார். இங்கே அவர் எந்த இடத்திலும் கிறிஸ்துவை பிரியப்படுத்தும்படியாக, மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக கிறிஸ்துவை வெட்கப்படுத்தவில்லை. ஏன் எப்படி தெரியும்? அடுத்த வசனத்தில் அவர் பகுதியில் அதை சொல்லுகிறார். அப்படி இருந்தும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலானேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் சட்டம் இல்லாதவனாக இருக்கவில்லை, மாறாக எனக்கு தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவன் பிரமாணத்தை உடையவனாக இருக்கிறேன். நான் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக என்னது, இந்த பழைய ஏற்பாட்டு சட்டம் அது இருக்கு இல்லை, ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நான் இப்பொழுதும் பின்பற்றுகிறவனாக இருக்கிறேன். அதை எந்த இடத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை. நான் என்னது அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதுக்காக அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் நானும் கற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் நான் உங்களுடைய வழிபாட்டு முறைகளையும் கற்றுக்கொள்கிறேன், நீங்க என்னுடைய வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னது மனிதனை பிரியப்படுத்தவில்லை. அது தேவனை பிரியப்படுத்தாமல் மனிதனை பிரியப்படுத்துவது. ஆனால் பவுல் செய்தது தேவனை பிரியப்படுத்துகிறார், அதே வேளையிலே தன்னை பிரியப்படுத்தாமல் மனிதர்களை பிரியப்படுத்துகிறார். அப்போ பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாரும் ஆனேன். அப்போ பலவீனரிடத்திலே போகும்போது பவுல் சொல்லுகிறார், நானும் பலவீனராக மாறுகிறேன், பலவீனரை போல மாறேன். இப்போ இன்றைக்கு பாருங்கள், பெரிய பெரிய மெகா சர்ச்சுகள் என்றெல்லாம் இருக்கிறது, பெரிய போதகர்கள் என்றெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை யாரோடு அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள்? அவர்களுடைய உடை அலங்காரமாக இருக்கட்டும், அவர்களுடைய நடை உடை பாவனைகளாக இருக்கட்டும், தங்களை யாரோடு முக்கியமாக அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள்? பெரிய பணக்காரர்கள், அப்படிப்பட்டவர்களோடு தான் அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். முன்வரிசையிலே பெரும்பாலும் விஐபிக்கள் தான் இருக்கிறார்கள், அவர்களோடு தான் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் இங்க பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனரை ஆதாயப்படுத்த வேண்டும். அதுக்கு நான் என்னது, பணக்காரத்தனமாக எல்லாம் இருக்கக்கூடாது, நான் என்ன பெரிய பலசாலி அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நான் அவர்களை போல மாற வேண்டும். அப்போ அந்த மக்களை எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள் அவர்கள், அதுதான் என்னோட அன்பு. இது அன்பு சார்ந்து மக்களை பிரியப்படுத்துவது. இது தேவனை விட்டு விட்டு மக்களை பிரியப்படுத்துவதல்ல, என்னை வெறுத்து மக்களை பிரியப்படுத்துவது. அப்போ இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சமரசம் அல்ல, இது அன்பு, நம்மிடத்திலே உள்ள அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். ரோமர் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 18வது வசனம், கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமானங்கள். அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களோடும் எந்த அளவுக்கு கூடுமோ அந்த அளவுக்கு சமாதானமாக இருங்க. அப்போ அதற்காக எப்படியாகலும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னது, தேவ வசனத்தை காற்றிலே பறக்க விட்டு சுவிசேஷத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி அல்லது தேவனை பிரியப்படுத்துவதற்கு எதிரான செயல் செய்து அப்படி இல்லை. ஆகவே தான் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கூடுமானால் முடிந்த அளவுக்கு வரை, எந்த அளவுக்கு வரை,
உங்களை வெறுத்து மற்றவர்களோடு சமாதானமா இருக்க முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் இப்படி செய்யும் போதுதான் மக்கள் என்ன செய்வார்கள்? நம்முடைய அன்பை காண்பார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சீடர்கள் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ அதை இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் மத்தியிலே பிரகாசமாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய செயல்கள் மக்களை பிரியப்படுத்தத்தக்க விதத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் மக்களை பிரியப்படுத்தத்தக்க விதத்திலே இருக்க வேண்டும். எந்த அடிப்படையிலே? நம்முடைய சுபாவத்தின் அடிப்படையிலே. மாறாக மற்றவர்களிடத்திலே எனக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும் என்கிறதற்காக அல்ல, என்கிற அடிப்படையிலே அல்ல. அது தம்மை தவறான கண்ணிக்கு நேராக எடுத்துக்கொள்ளும். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், நான் என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாக நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்கள். அப்ப நான் எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் பிரியமாக நடக்கிறேன். அவர்கள் எப்படியாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதற்காக பிரியமாக நடக்கிறேன் என்று சொல்வது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக காம்ப்ரமைஸ் செய்து நடக்கிறேன் அல்ல. மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதற்காக தேவனை பிரியப்படுத்தாமல் வாழ்கிறேன் என்கிறது அல்ல. மாறாக நான் ஏற்கனவே சொன்னதுபடி அவர்களுக்கு எந்த விதத்திலே அவர்களோடு சேர முடியுமோ அந்த விதத்திலே நான் சேருகிறேன். பலவீனர்களுக்கு என்றால் நான் பலவீனனாக மாறுகிறேன். யூதர் என்று சொன்னால் நான் யூதர் வழியிலே போகிறேன். கிரேக்கர் என்றால் கிரேக்கர் விதத்திலே போகிறேன். மாறாக என்னுடைய சுயநலத்திற்காக எனக்கு இதுதான் தெரியும், நியாயப்பிரமாணம், நான் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் குடிச்சவனாக எங்க போனாலும் நான் நியாயப்பிரமாணத்தை அடிப்படையா வச்சுதான் பேசுவேன் என்று சொல்வது சுயநலம், என்னுடைய இன்டலெக்சுவலை காமிப்பது. மாறாக எந்தெந்த மக்களுக்கு இடத்திலே நான் போகிறேன் அந்தந்த மக்களுக்கு ஏற்ற விதத்திலே நான் மாறுகிறேன் என்கிறதை இங்கே பவுல் சொல்லுகிறாரே தவிர, அந்தந்த மக்களுக்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் என்னை எல்லாரும் பிடிக்க வேண்டும், அவர்கள் எல்லாரும் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை தலையில தூக்கி சுமைக்க வேண்டும் என்கிறதற்காக நான் அவர்களுக்கு பிரியமாக அவர்களோட பூர அவர்கள் என்னெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அதையெல்லாம் நானும் பின்பற்றுகிறேன் என்கிறது அல்ல. இதை நாம் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆகவே நாம் தேவனை பிரியப்படுத்தும் மனுஷரை பிரியப்படுத்த வேண்டுமா, தேவனை பிரியப்படுத்த வேண்டுமா? தேவனை பிரியப்படுத்த வேண்டும். மனிதரை பிரியப்படுத்தும்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையை காம்ப்ரமைஸ் பண்ணி கண்ணிகளிலே விழுந்து விடக்கூடாது. இரண்டாவது, நாம் நம்மை பிரியப்படுத்த வேண்டுமா, மனிதரை பிரியப்படுத்த வேண்டுமா என்கிற இது எந்த அடிப்படையில் என்றால், நான் நம்முடைய சுயநலத்திற்காக வாழ வேண்டுமா, இல்லை மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக வாழ வேண்டுமா என்பது நம்முடைய அன்பு சார்ந்தது. நம்முடைய அன்பு இல்லை நான் மட்டும் வாழ்ந்தா போகுது என்னது சுய அன்பு அந்த வார்த்தை, அது என்ன இன்னொரு வார்த்தை, தற்பிரியராக இருக்கிறோமா, இல்ல பிறர் நலம் சார்ந்து அவர்கள் வாழ்புற வேண்டும் என்று நினைக்கிறோமா என்கிறது சார்ந்தது. என்கிற அடிப்படையிலே நாம் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாகவும் வாழ்வோம், நாம் நம் சுயநலத்தை விடுத்து மனிதர்கள் வாழ்புற வேண்டும் என்கிற அக்கறையிலே மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாகவும் வாழ்வோம்.